நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் சுமார் 300 அடி தூரம் வரை கடல் நீர் உள்வாங்கி கடற்கரை பகுதி சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் மீனவர்களும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ராம்குமாரதாசன். ராம்குமாரதாசன், வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கடல் நீர் சுமார் 300 அடி தூரம் உள்வாங்கியுள்ளதால் மீனவர்களும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகியுள்ளது. இதனால் வரும் 11ஆம் தேதி முதல் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கடல் சீற்றமாக காணப்படும் எனவும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் சன்னதி கடல் பகுதி இன்று காலை சுமார் 300 அடி தூரம் கடல் நீர் திடீரென்று உள்வாங்கியுள்ளது. இதனால் கடலில் உள்ள சேறுகள் வெளியே தெரிகிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக வருகின்ற 11ஆம் தேதி முதல் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் வேதாரண்யம் கடல் திடீரென்று உள்வாங்கியுள்ளது. புயல் உருவாகும் நேரங்களில் கடல் நீர் உள்வாங்குவதோ வெளியேறுவதும் அவ்வப்போது நடைபெறும். ஆனால் தற்போது வழக்கத்திற்கு மாறாக சுமார் 300 அடி தூரம் கடல் உள்வாங்கி இருப்பதால் மீனவர்களும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர்.